நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண முறிவு, அதாவது திருமண முறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் அதை மட்டுமே வச்சு நிறையா இடத்துல பார்க்கறதுனால திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது. நட்சத்திரத்தை பொறுத்ததை பார்க்குறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, மொபைல்லையே வந்துடுது. 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம், அது மாதிரி பார்க்கணும். அது ஒரு பார்ட். அது இல்லாமல் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசை, அதாவது என்ன தசை 10 வருஷத்துக்கு மணமகனோ மணமகள் அவங்க 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது எப்படி இருப்பாங்க. இன்னொன்று அஷ்டமச்சனி இல்லாமல் இருக்கணும். அதே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்கும். சுப லக்னம் அசுப லக்னம்னு அப்படின்னு இருக்குது. அதாவது சுப லக்னம் கூட அசுப லக்னங்களை பொருத்தப்படாது. பொறுத்தனா சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியா இருக்கும். சுப லக்னம்னா என்ன, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவருங்களாம் சுபர். அசுபர்னா சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் அசுபர். இந்த லக்னம் கூட சேர்ந்து, அதாவது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணும்போது பிரச்சனைகள் வலுக்கும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக பொருத்தினா திருமண முறிவை நம்ம தடுக்கலாம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசியிலேயே ராசிநாதன் இருக்கிறது ஒரு சிறப்பு தான். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், யாருக்காவது வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள், தனப்பற்றாக்குறை, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிட்ருக்கீங்க. அது இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் குறையும். அதாவது ஓரளவு தன வரவு அதெல்லாம் வரும். அதே மாதிரி ஜென்ம சனி வரப்போகுது உங்களுக்கு. இப்போ விரைய சனி நடந்துகிட்ருக்குது. அதனால் கொஞ்சம் ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக, ஏன்னா 2ஆம் இடத்துல சனி போகும்போது தனம், வாக்கு, குடும்பம் இதெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதனால் தனம் தான், அதான் ஏதாவது முதலீடு போடணும் அப்படின்னு நினச்சினேன். ஏன்னா இன்னும் 6 மாதத்துக்கு இங்கே தான் இருப்பார். 6 மாதம் கழித்து தான் 2ஆம் ஸ்தானத்தை போவார். அதனால் நீங்கள் ஏதாவது முதலீடு போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து உங்கள் ராசிக்கு அதாவது பார்த்து சூதானமாக பண்ணக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி போகும்போது தனம், வாக்கு, குடும்பம் அதிலெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ல் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு அசுபர். அதனால் என்னென்னா இளைய சகோதரனால் சிறு சிறு பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வெற்றிகள், அரசு தேர்வு வெற்றி, அதே மாதிரி ஏதாவது இன்டர்வியூவுக்கு போகணும், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே தான் இருங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அது ஒரு நன்மை. அதான் இப்போ 2ஆம் இடத்துல சனி போக போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு வீடு வாங்கணும், ஏதாவது முதலீடு உபயோகமான விதத்தில் முதலீடு பண்ணி வச்சுருக்கிறது நல்லது. அதாவது தேவையில்லாமல் ஏதாவது தொழில் பண்ண போகிறேன், விஷயம் திறமை ஏதாவது தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு அகலக்கால் வைக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது இல்லை. இந்த மாதிரி தாய் வழி சொத்துக்கள்லாம் தாய் வழி உறவினர்களால், தாய் வழியால் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வீடு, வாகனம், அதாவது தொழில் ஏதாவது விரயம் பண்ணிடாதீங்க காசை. அதுதான் இப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு தான் வாங்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் வழி ஆதாயங்கள்லாம் வரும், கையில் காசு வரும். ஏன்னா விரையும் நீங்கள் பண்ணியே ஆகணும். அதனால் சனி ஆக வைப்பார். அதனால் நீங்கள் பண்ணுறத
கரெக்டாக ஏதாவது சொத்தில் ஏதாவது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அந்த மாதிரி இதில் உபயோகப்படுத்துங்க காசு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் புதன் 2 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால குழந்தைகள்னால் ஆதாயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் போய் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தரும். 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால இப்போ ஜென்மசனி தான் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அதனால் வந்து வேலைகளில் இப்போ தொந்தரவாகவே இருக்கும். ஏன்டா வேலை செய்கிறோம், என்னடா வேறு வேலைக்கு போகலாமா அப்படி இப்படின்லாம் உங்கள் மனசு வந்து அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதெல்லாம் வந்து வேலை மாற்றம்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து தயவுசெய்து யோசிக்காதீங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே படிப்படியாக குறைஞ்சிரும். நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகளை பார்த்து உபயோகப்படுத்துறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய காலகட்டங்கள் தான். பார்த்து அந்த வர்ற பண வரவை பார்த்து உபயோகமாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதை பயக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால தந்தையால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்காது. தந்தை மகன் உறவு வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உரியதாகவே தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், தொழில்னால் நல்லாவே இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப நல்லது, விசேஷம். அதாவது தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் வந்து குறையில்லாமல் நல்லாவே போகும். இப்போ என்னன்னா வர்ற காசை நீங்கள் மறுபடியும் சொல்கிறாங்க, வர்ற காசை உபயோகமாக பயன்படுத்திக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி 11ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் புதன் 2 சுபகிரகங்கள் பார்க்குறது. 11ஆம் இடம் மூத்த சகோதரனால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி இளையதாரம் 11ஆம் இடத்தை வந்து இளையதாரம் சொல்லுவாங்க. அதை வந்து 2 சுபகிரகங்கள் பார்க்கறதுனால டிவோர்ஸ் ஆன இளைஞர்களுக்கெல்லாம் 2ஆம் திருமணம் ஆகிறதுக்கு இது உகந்த காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால வெளிநாட்டு பயணங்கள், தொலைதூர பயணங்கள் அதெல்லாம் வந்து இப்போ வந்து அதாவது வெளிநாட்டு பயணங்கள் இப்போ விசா எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கு இந்த கும்பராசி ராசிக்காரங்கள்லாம் இப்போ வந்து வெளிநாடு போகிறதுக்கு நல்ல ஒரு மாதங்கள் தான். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா, பெரியவங்கள்லாம் ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கும்பராசி பெரியவங்கள்லாம் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதத்தில் நீங்கள் போய் வர்றதுக்கு நல்ல காலகட்டங்கள் தான். நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.